ஒரு மரம் இது. இயக்கத்திலே ராஜ வில்வம்னு சொல்லக்கூடிய மரம் இது. இந்த இலை வந்து 12 இலை 13 இலை கொண்ட ஒரு வில்வ இலை. இயக்கத்திலே இது அரிதான ஒரு வில்வம். இது அதிக மூலிகை தன்மை கொண்ட ஒரு மரம் இது. இந்த வில்வம் வந்து ஊரில் இருக்கிற பெண்கள் மூலயமாக அனைவரும் கூட்டி இந்த கண்ணை வந்து சூரிய உதய நேரத்தில் இந்த கண்ணை வச்சு அதுக்கு பரிகார பூஜை பண்ணி சாவத்தை எல்லாம் பண்ணி வச்சிருக்க மரம் இது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நார்மலான வில்வம். இந்த வில்வம் இது 3 இலை கொண்ட வில்வம். இதுதான் எல்லா இடமும் நம்ம பார்ப்போம். இந்த வில்வம் தான் எல்லா இடமும் இருக்கும். இது வந்து 13 இலைகள் கொண்ட வில்வம். இது வந்து 13 இலைகள் கொண்ட வில்வம். போக 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 இதனுடைய தழை வந்து அதிகமாகிட்டு கொண்டே போயிட்டுருக்கோம். இதனுடைய மகத்துவம் வந்து அதிக வீரியம் அதிகம். இது வந்து இந்த இலை வந்து அதிகமாக நம்ம வந்து இன்றைக்கி கலியுகத்தில் வந்து எல்லாமே வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த குடிப்பழக்கத்துக்காக போகிறதுக்கு அந்த வில்வம் யூஸ் ஆகுது. இந்த வில்வமும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி கஷாயம் போட்டு குடித்தா அந்த குடியை நிறுத்தலாம். இது அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு மூலிகை. ருத்ராட்ச மரம்னு சொல்லுவாங்க. இருக்கத்திலே ஒரு புனிதமான பஞ்சபூத சக்தியும் உள்ளடங்கினது ருத்ராட்ச மரம். நம்ம போட்டிருக்க அணிந்து கொண்டிருக்கிற அனைத்து இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் கொடுக்கும் இந்த ருத்ராட்ச மரம். அதுதான் இந்த தலைவிரிச்ச மரமாக இங்கே ருத்ராட்ச மரமும் இந்த ஆலயத்தில் இருக்குது. நடமாடும் சித்தர் ஜீவசமாதி ஆலயம், ஆத்திப்பட்டி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், மேல்மலையனூர் பக்கத்தில் ஆத்திப்பட்டி கிராமத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று ஜோதி தரிசனம் அன்னதான விழா நடைபெற்று கொண்டிருக்குது. பிரதோஷம் சுழம்பு நந்தியாக இருக்கிறது இந்த இடத்துல. இந்த மரம் வந்து திருவோடுன்னு சொல்லுவோம். நம்ம சாதுக்கள் வந்து கையில் வச்சிருப்பாங்க திருவோடு, பிச்சை ஏந்துவதற்காக சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மரம் இருக்கிறான்னா திருவோடு. இந்த திருவோட்டில் தான் அங்கே வந்து இந்த ஆலயத்தில் விபூதி பிரசாதமே உண்டு. மரம் வந்து இலுப்பை. இருக்கத்திலே ஒரு புனிதமான பூமியை வந்து நம்மளை சுற்றி காக்கக்கூடிய ஒரு மரம், மழை நீரை சேகரிக்கக்கூடிய ஒரு மரம் இது. இந்த மரம் இருக்கிற இடத்துல மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அதுக்காக இலுப்பை மரம் இது. பலவித தலைவிரிச்ச மரம்னு சொல்லலாம், மூலிகை மரம் சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே பயன்படும். இதனுடைய காற்றுகள் நம்ம மேலே பட்டாலே புனிதமாக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மரம் தான் ஆலமரம். இந்த ஆலயத்தில் தலைவிரிச்ச மரம்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் இருக்குது. அதில் ஒன்று இது ஆலமரம். இதிலே இது வந்து ஒரு புனிதமான மரம். வன்னிய மரம்னு சொல்லுவாங்க, வீர வன்னிய மரம்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு மரம், வன்னிய மரம். இந்த ஆலயத்தில் ஒரு தலைவிரிச்சமாக இந்த வன்னிய மரம் இருக்கிறது. இந்த மரத்தினுடைய பேர் வந்து மகிழ மரம், மகிழம்பூ. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பூ. மகிழம் பூ வந்து அது பூத்துனாலே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அது தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சு தலைக்கு நிலையை குளிப்பாங்க, தேய்ச்சிக்குவாங்க, குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஒரு புனிதமான மரம் மகிழ மரம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து பெரிய மரம் அத்தி மரம், பால் உள்ள மரம். இது அத்தி மரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அத்தி மரம். இந்த மரம் இயற்கையாக வளர்ந்தது. ஒரு வேப்ப மரமும் அரச மரமும். இது வந்து தோஷங்கள், பலவித தோஷங்கள் போக்குவதற்காக, மாங்கல்யம் சுட்டுவதற்காக பெண்கள் வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி தாலி கட்டுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த மரங்கள் இது. இந்த மரத்தினுடைய பேர் நாகலிங்க மரம். இந்த நாகலிங்க மரம் அவ்வளோ ஒரு புனிதமானது. அதனுடைய பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 இதழ்கள் கொண்ட மலர். உள்ளே வந்து 1000 முனிவர்கள் தவம் செய்கிற போல் இருப்பாங்க. உள்ளே வந்து லிங்கம் இருக்கும். அதை சுற்றி 1000 முனிவர்கள் தவம் செய்கிற, மேலே வந்து சர்ப்பம் படையெடுக்கிற போல் இருக்கும் இந்த பூவு. அவ்வளோ ஒரு புனிதமானது இது. இந்த மரம் வந்து ஒரு புனிதமாக்கவும் மக்களுடைய பிணிகளை போக்குவதற்காகவும் இந்த மரம் இருக்கிறது. இந்த மரம் வந்து புன்னகை மரம். இந்த புன்னகை மரம் என்று சொன்னால் பெண்ணை இலைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த இலையை வந்து கட் பண்ணி வியாபாரம் போல பண்ணுவாங்க. இந்த இலை எதுக்கு பயன்படுது, இந்த மரம் எதுக்கு பயன்படுதுன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுவாங்க இந்த மரத்தில். அதற்காக கிருஷ்ண பெருமாத்தை நம்மளுக்கு குழந்தை ரூபமாக நம்மளுக்கு குழந்தை தத்தெடுத்து கொடுக்குறாங்கன்ற ஒரு அர்த்தத்துக்காக இந்த
இந்த புன்னகை மரம் பேரே வந்து புன்னகை மரம், அதனுடைய வார்த்தையிலேயே வந்து புன்னகை என்ற ஒரு வார்த்தை இருக்கிற மரம் இது. அவ்வளோ ஒரு புனிதமானது இந்த ஆலயம். இது வந்து நடமாடும் சித்தர் ஜீவசமாதி ஆலயம். இதுதான் இது வந்து ஒரு 150 ஆண்டு காலத்துக்கு முன்னே வந்து ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைந்த நிலையில் இருந்தது. ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த ஆலயத்தை புதுப்பிடிச்சு நந்தியம்பெருமான் தான் சுழம்பாக ஆட்சி வந்தவர். இவர் சுழம்பு நந்தி. இவர் உள்ள வந்து 18 சித்தர்களுமே தவகுணத்தில் இருப்பாங்க. உள்ள வந்து 18 சித்தர்களுமே தவகுணத்தில் இருப்பாங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் நடமாடும் சித்தர் ஜீவ சமாதி அத்திப்பட்டு கிராமத்தில் உள்ளது. இந்த கோவிலில் பலவிதமான மூலிகை மரங்கள் உள்ளது மற்றும் 18 சித்தர்கள் தியான கோணத்தில் சிறையில் உள்ளது. சுயமாக எழுந்தருளிய நந்தி பகவான் உள்ளது. வரும் பக்தர்களுக்கு பலவிதமான நோய்கள் நீங்குவதாக ஐதீகம். அமாவாசை அன்று மாதம் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் உண்டு. இது எந்த விதமாக அன்னதானம் வழங்கி வருகிறீர்கள் என்று தமது தாமரை உலகம் பேட்டி கண்டபோது கூறியுள்ளார். இந்த சித்தர் கோவிலுக்கு அன்னதானம் உங்களால் முடிந்தால் உதவி செய்யலாம். காணொலியில் நம்பர் இருக்கும். உதவி செய்பவர்கள் பக்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நம சிவாயம் என சொல்வோமே, நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே. வெள்ளி பனிமலையில் அமர்ந்திருப்பான். வெள்ளி பனிமலையில் அமர்ந்திருப்பான். வேதங்கள் பாடிட மகிழ்ந்திருப்பான். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில். உள்ளத்திலும் இருப்பான் அருள் வடிவில். நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. மலைமகள் மகிழ்ந்திட மனம் கொண்டான். அந்த மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். அலைமகள் அன்பில் ஆடியவன், அந்த அன்னையை மாவில் சூடியவன். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான். கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான். கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். இலை தரும் சிவனை நாடுபவன். நான் நெடியவன் புகழை பாடுபவன். நிலை தரும் சிவனை நாடுபவன். நான் நெடியவன் புகழை பாடுபவன். ஆ நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ.
இதுவே வந்து இந்த இடத்துக்கு சொந்தமானதா? ஆமா, எல்லாமே வந்து கோவிலுடைய இடங்கள் அனைத்துமே. ம். ஐயா வணக்கம். மேல் மலையனூர், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர், ஆத்திப்பட்டு கிராமம், நடமாடும் சித்தர் ஜீவசமாதி ஆலயம். நீங்கள் அமாவாசைக்கு அன்னதானம் உண்டு? ஒவ்வொரு அமாவாசையும் அன்னதானம் உண்டு. மற்ற நாளில் இல்லை? மற்ற நாளில் பிரதோஷ வைபான்னைக்கு பிரசாதமாக கொடுப்போம். நன்றி. ஒவ்வொரு பிரதோஷமும் உண்டு, அன்னைக்கு பிரசாதமாக கொடுப்போம். அமாவாசை வந்து ஜோதி தரிசன விழா முடிஞ்சது, அன்னதான விழா. ஒரு 1000 அடியார்களுக்கு அன்னதானம் உண்டு ஒவ்வொரு அமாவாசையும். உங்கள் பேருங்க ஐயா? என்னுடைய பேர் முருகன் அடிமை கந்தன். நன்றி, வணக்கம்.